வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்தனவை கைது செய்யும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள். நாட்டின் சிறைச்சாலைகளில் தற்போது கைதிகளின் எண்ணிக்கை 35,000 உயர்ந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் உதய கமன்பிலவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்து தமக்கு கொழும்பில் தங்குமிடமாக வீடு இல்லை என்று கூறி வந்த குற்றம் முற்றிலும் தவறானது என்பதை உறுதிப்படுத்தும் தகவல்கள் வெளியீடு. தொடர்பது விரிவான செய்திகள். முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்தனவை கைது செய்யும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. அவர் விவசாய அமைச்சராக இருந்தபோது தேசிய விவசாயிகள் வாரம் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்ததில் ஏற்பட்ட மோசடி மற்றும் ஊழல் சம்பவங்கள், மேலும் சபாநாயகராக இருந்த காலத்தில் வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பான புகார்கள் குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் சிறப்பு விசாரணைகளை நடத்தி வருகின்றது. ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்ததன்படி மஹிந்த ஜாபா அபிவர்தன மீது 36.38 மில்லியன் ரூபாவுக்கு நிதி குற்ற செயல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விசாரணையின் முன்னேற்றத்தை பொறுத்து பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் அந்த ஆணைக்குழு அவரை கைது செய்யும் வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்பட்டிருந்தது. இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் அசங் எஸ் போதாரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மகாவலி அதிகார சபையின் காணியில் கட்டப்பட்ட தமது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்தமைக்கு ஈடாக 88.5 லட்சம் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்று ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்தமை தொடர்பாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இலங்கைக்கான சீன தூதர் ஹொய் செங் ஹாங் ஆகியோருக்கு இடையிலான முக்கியமான சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் காலை நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பு கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திப்பின் முக்கிய நோக்கமாக இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழல், பொருளாதார நிலைமை மற்றும் சர்வதேச துறைகளில் உருவாகும் முன்னேற்றங்கள் பற்றிய விரிவான பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் நோக்கத்தோடு அமைந்திருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இரு தரப்பினரும் நாட்டின் உள்துறை மற்றும் வெளிநாட்டு நிலைகள் தொடர்பான தற்போதைய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். இதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கொழும்பில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் சீன தூதரோடு இதேபோன்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். மேலும் சீன தூதர் எதிர்வரும் நாட்களில் மற்றொரு முன்னாள் உயர்மட்ட அரசியல்வாதியுடன் கூட பரிசீலனை மற்றும் கலந்துரையாடலை நடத்த உள்ளார் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் சிறைச்சாலைகளில் தற்போது கைதிகளின் எண்ணிக்கை 35,000 உயர்ந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் ஊடக பேச்சாளரான ஜகத் வீரசிங்க தெரிவித்தார். அதிகாரப்பூர்வமாக சிறைச்சாலைகளின் கொள்ளளவு 12,000 கைதிகளுக்கு மட்டப்பட்டிருந்தாலும் தற்போது அது 3 மடங்கு அதிகரித்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு கைதியின் தினசரி செலவுக்காக அரசாங்கம் சுமார் 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய சூழல் நிலவுகின்றது. இதில் பெரும்பாலானோர் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டவர்களே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்படுபவர்களை சிறையில் அடைத்து வைப்பதற்கு பதிலாக புனர்வாழ்வு மையங்களுக்கு மாற்ற வேண்டும் எனவும் அதன் மூலம் அவர்களுக்கு சீர்திருத்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஜகத் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் குற்றவாளிகள் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு சீர்திருத்தம் செய்யப்படுமானால் சிறைச்சாலைகளின் தற்போதைய அதிக நெரிசலை குறித்து நிர்வாக சுமையை சீரமைக்க முடியும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவை அரசாங்க வீட்டிலிருந்து வெளியேற அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு உதவ எவரும் முன்வரவில்லை என்ற தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. அவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியொன்றில் இதனை தெரிவித்துள்ளதோடு 2 மாத கால அவகாசம் கோரியுள்ள அதே நேரம் இதற்காக கொழும்பில் தனக்கு பொருத்தமான வீடு ஒன்று தேவைப்படுவதாகவும் கூறியுள்ளார். அதில் அவர் மேலும் கூறுகையில், சமீபத்தில் இடுப்பு அறுவை சிகிச்சையிலிருந்து மீண்ட நான் ஒரு நாளைக்கு 2 தொடக்கம் 3 தடவை பிசியோதெரபி மேற்கொண்டு வருகின்றேன். எனவே தற்போதைய உடல்நிலைக்கு ஏற்ப புதிய வீடுக்கு நகர முடியாது. தற்போதைய இடத்தில் தங்கும் அனுமதியையும் அரசு நிர்ணயம் செய்த வாடகையும் செலுத்தி வாழ அனுமதியையும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவிடம் கேட்டிருந்த போதிலும் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் ரோஸ்மிட் பிளேஸில் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை புதுப்பிக்கும் பழுதுபார்த்தல் மற்றும் பராமரிப்பில் அவர் ஏற்கனவே 14 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளார். இதுவரை அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தற்போதைய அரசாங்கம் ஊழலை மட்டுமே எதிர்க்கும் பேச்சு செய்து நாட்டின் வளர்ச்சியை பற்றி கவலை காட்டவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் வீடுகளை வாடகைக்கு விட தயாராக இருந்த உரிமையாளர்கள் ஊடகவியலாளர் சுதாவின் கடுமையான விமர்சனத்திற்கு பயந்து பின்னடிக்கின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.
முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பிலவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இன்று தெரிவித்துள்ளது. உதய கம்மன்பில கோரிக்கையின்படி ஐக்கிய நாடுகள் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்ய தயாராக இல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மீது தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு மனு தாக்கல் செய்யப்பட்டது. சிஐடி சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியர் நாயகம் சுதர்ஷன டி சில்வா மனுதாரர் உதய கம்மன்பிலவை கைது செய்வதில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் விசாரணை எனவும் நடைபெற்று வருகிறது என்றும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும். மனு அடுத்த பரிசீலனைக்காக எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி உலகமே கண்டு சிரிக்கின்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வெத ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கும் தமது உத்தியோகபூர்வ இல்லத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் வெளியேறியிருந்தார். இதனை அடுத்து முன்னர் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், ராஜதந்திரிகள் மற்றும் பொதுமக்கள் அவரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அந்த வரிசையில் திலீப் வெத ஆராய்ச்சியும் அவரை நேரில் சந்தித்திருந்தார். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டை 30 ஆண்டுகள் நீடித்த போரிலிருந்து மீட்டவர். இன்று மக்கள் சுதந்திரமாக வீதிகளில் நடமாடுவதற்கான வாய்ப்பை அவர்தான் வழங்கியிருந்தார். அப்படிப்பட்ட தலைவரை இவ்வாறு அவமதித்து வெளியேற்றும் நடவடிக்கையை உலகமே கேலி செய்கின்றது. அவர் எங்கள் கிராமத்தை செய்தவர், மக்களுக்காக உயிரை பணியம் வைத்து போராடியவர். இத்தகைய ஒருவரின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் கடமை. இது அரசியல் தேவையாக அல்ல, மனிதநேய கடமையாக கருதப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். தற்போது தேடப்பட்டு வரும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி, ஹெகல் பத்ர பத்மே மற்றும் பெகோசமன் ஆகியோருடன் தொடர்புபட்ட போதைப் பொருள் நாட்டில் பரப்பியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் விசாரணைகளில் இந்த விவரம் வெளிப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு போதைப்பொருள் கடத்தலுக்கும் சம்பத் மனப்பேருக்கு 6 தொடக்கம் 7 லட்சம் ரூபாய் வரை பரிசு பெற்றதாக பெகோசமன் விசாரணையில் தெரிவித்தார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் காவல்துறை அதிகாரியான சம்பத் மனப்பேரி காவல்துறை சீருடைகள் மற்றும் சின்னங்கள் கொண்ட அங்கிகளை பயன்படுத்தி போதைப் பொருட்களை விநியோகம் செய்ததாக சந்தேகம் தெரிவித்துள்ளார்கள். இதற்கான விசாரணைகளும் தொடர்ந்து இப்போது நடைபெற்று வருகின்றது. மேலும் சம்பத் மனப்பேரியின் சகோதரர் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் பியல் மனப்பேரி மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் உள்ள நிலையில் சம்பத் மனப்பேரி பல துப்பாக்கிகள் வைத்திருந்ததாகவும் தகவல் வெளியிட்டுள்ளார். அத்துடன் மெத்தனியாவில் புதைக்கப்பட்டிருந்த வெள்ளை நிற பொருட்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் ஜனவரி 27ஆம் தேதி அன்று கொழும்பு துறைமுகத்திலிருந்து மெத்தனியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவிக்கின்றது. மெத்தனியாவில் கொள்கலன்கள் இறக்கப்பட்ட போது பியல் மனம்பேரி மற்றும் சம்பத் மனம்பேரி இருவரும் சம்பவ இடத்தில் இருந்ததாக காணொலி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2 கொள்கலன்களில் இருந்து வெள்ளை நிற பொருட்கள் 20 பெரிய பைகளில் 40 பை எடை கொண்டதாகவும் அதில் 6 பைகள் லொரியில் ஏற்றப்பட்டு நுரலியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் நாட்டின் பல பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் கந்தானியில் உள்ள ஒரு வீட்டிற்கும் வெள்ளை பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் மெத்தனியாவிலிருந்து நுரலியாவுக்கு பொருள் கொண்டு சென்ற லொரியும் அதன் உரிமையாளரால் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்து தமக்கு கொழும்பில் தங்குமிடமாக வீடு இல்லை என்று கூறி வந்த நிலையில் அந்த கூற்றை முற்றிலும் தவறானது என்பதை உறுதிப்படுத்தும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஆதாரங்களின்படி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஷிலாந்தி ராஜபக்ச ஆகியோர் கொழும்பில் சுமார் 400 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஆடம்பர இல்லத்தை வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த வீடு ஆரம்பத்தில் தொழிலதிபர் பிரபாத் ரவீந்திர நாணயக்காரவின் உடமையாக இருந்ததாக கூறப்படுகின்றது. 2001ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பின்னர் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பரிந்துரையின்படி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு தற்காலிகமாக இந்த வீடு ஒதுக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பின்னர் வீடு திருப்பி கொடுக்குமாறு பலமுறை கோரப்பட்ட போதிலும் மஹிந்த ராஜபக்ச அதனை ஏற்க மறுத்து இது எனது அதிர்ஷ்ட இல்லம் என்று குறிப்பிட்டு தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதனையடுத்து அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று 2005க்கு பின் 2013ஆம் ஆண்டு அரசியல் செல்வாக்கின் மூலம் இந்த வீடு அவரது மனைவி ஷிலாந்தி ராஜபக்சவின் பெயருக்கு பதிலாக மேரி லூட்ஸ் விக்ரமசிங்க என்ற பெயரில் சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்டதாக வெளிவந்துள்ளது. ஆனால் வீடு வாங்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் உண்மையான உரிமையாளர்களுக்கு எந்த உரிமை தொகையும் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மேலும் 2011ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகன் ஜோசித ராஜபக்ச நிறுவிய CSN ஊடக நிறுவனம் கூட இந்த வீட்டின் முகவரியை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டிருந்தது என்றும் தெரிய வந்துள்ளது. இதன் பின்னணியில் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் கொழும்பில் வசிப்பதற்காக பிரம்மாண்டமான வீடு வைத்திருப்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே கொழும்பில் எனக்கு வீடு இல்லை என்று மக்களை ஏமாற்றிய மஹிந்த ராஜபக்சவின் முன்வைத்த வாதம் முழுமையாக பொய்யானது என்பதை அரசியல் வட்டாரங்கள் வலியுறுத்துகின்றன.